கீரை அந்த அந்த ரூட்ஸ் ஹெர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயாரிப்படுறதுக்கு சகலமும் இதில் இருக்குது. ஃபர்தர்மோர் இட்ஸ் இன் லிக்விட் ஃபார்ம். த பெஸ்ட் திங் பவுடர் ஃபார்ம் கேப்சூல் ஃபார்முக்கும் லிக்விட் ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்விட் ஃபார்மோட அப்சார்ப்ஷன் லெவல் வந்து வெரி ஃபாஸ்ட், இன்னும் இன்டென்ஸாக நம்மளோட பாடியில் வந்து அப்சார்ப் பண்ணும். அதனால தான் நம்ம சாப்பிட்ட கையோட நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் தெரியும். சில பேர்த்துக்கு வந்து சாப்பிட்ட கையோட சில வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அவங்க உடம்புல. அப்போ அது சாப்பிட்டோன்னா எல்லாத்தையும் போய் கலப்பி விடுதில்ல. பிகாஸ் இட் ஆக்டிவேட் யோர் பாடி. இட்ஸ் நாட் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இல்லை, உங்கள் பாடி வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது. இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ட்ரிகர் பண்ணுது. ரெண்டாவது எல்லாத்தையும் போயிட்டு கிண்டி விடுறதுனால சகல விஷயம் உங்கள் உடம்புல இவ்வளவு நாள் நீங்கள் சேர்த்து வச்ச பொக்கேஷன் சொல்கிறேன்னு ரிமூவிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் அகற்றலைன்னா நீங்கள் எந்த மாதிரி பொருள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது. டோன்ட் டாக் அபவுட் INC. If you, because when your body is toxicated, when your body is high with inflammation, doesn't matter. Even you கடவுளே வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தாலும், அதாவது குப்பியை உடம்புல வச்சுமா ஒரு நல்ல பொருள் உங்கள் உடம்புல கிடச்சுன்னா அதுவும் திரும்பி குப்பியாக தான் ஆகும். சரி, இதுதான் நம்மளோட பாடி சிஸ்டம். ஓகே, ஸோ டைம் இது பண்ணாமல் we will move on with the chapter. ஸோ நம்ம எப்பயுமே INCல வந்து நம்மளோட கோ ப்ராடக்ட் வந்து எதை பற்றி பேசுவோம்? அலோவேரா. ஆமாவா? ஸோ அலோவேரா வந்து என்னத்துக்கு அப்படி நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னு சொன்னால் இதுகிட்ட தான் வந்து டிடாக்ஸ் பண்ணுற தன்மையே இதுகிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற இவ்வளோ நாள் 30 வருஷமோ 40 வருஷமோ நீங்கள் சேர்த்து வச்ச வாட் எவர் அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற தன்மை இதுகிட்ட இருக்கு. ஏன்னா டிடாக்ஸு. அதை தவிர்த்து இது நம்ம வந்து சொல்கிறோம் கேன்சர் பேஷண்ட் கிமோக்கு வந்து வில் பி வெரி பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிமோ வந்து இஸ் ஒரு பாய்சனர் ட்ரீட்மெண்ட் தான். அது வந்து நல்ல மருந்து இல்லை, அது ஒரு விஷம் தான். ஏன்னா உங்களோட பாடியில் அந்த கிமோ ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேன்சர் செல்ஸ் வந்து என்டையர் பாடி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். கீமோதெரப்பி வந்து போகும்போது உங்கள் பாடிக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணாது எது குட் செல் எது பேட் செல் அப்படின்னு. எல்லாத்தையும் போயிட்டு அதை அட்டாக் பண்ணும் போது தான் they will have the pain. கேன்சர் இருக்கும் போதோட கிமோக்கு போயிட்டு வந்த பிறகு தான் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அதுதான் அது பேசிக். அப்போ இந்த வகையில் அலோவேரா எப்படி ஹெல்ப் பண்ணுது? அதே டைமில் நம்மளோட குடல் அன்றைக்கெல்லாம் விளக்கணம் குடித்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்போ நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து நம்மளோட குடலை எப்படி இந்த அலோவேரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இப்போ நான் டாக்டர் டீலாட்ட கேட்குறது, இதோட மெக்கானிசம் எப்படி, ஹவ் எக்ஸாக்ட்லி ஏன் இந்த கேன்சர் பேஷண்டோ இல்லை நம்ம குடல் சம்மந்தம் இந்த மூட்டு பிரச்சனையோ அல்லது சில நேரத்தில் இதை குடித்த கையோட அவங்களுக்கு வந்து சளி அதிகமாக வெளியாகும். ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சில நேரத்தில் அவங்களுக்கு இங்கே கொஞ்சமாக வலி இருக்கும், இது குடிச்சோன்னே வலி அதிகமாக ஆகுது. இது இது என்ன காரணம்? Is it a bad or it's a good thing அப்படின்னு டாக்டர் டீலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் a good question. அலோவேரா வந்து ஐ திங்க் IMCல டீலர்ஸ்ங்களும் சரி லைக் பொதுவாகவே அதில் இருக்கிற அந்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து எது எடுத்தாலுமே அதில் வந்து அலோவேரா இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேசிக்காக தெரியறது என்னென்னா அலோவேரா புழுங்க உடம்புக்கு, ரைட்? ஸோ வென் வி டாக் அபவுட் ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஆயுர்வேதாவில் வந்து ஃபியூ மூலிகை இருக்குது, மெயின் மூலிகை. அந்த மெயின் மூலிகையில் அலோவேரா ஒன் ஆஃப் த மூலிகை. ஆயுர்வேதா மெடிசன்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து அலோவேரா வந்து ஒன் ஆஃப் த மூலிகை. ஏன்னாக்கா அது வந்து நம்ம அந்த ரூட் காஸ் மெடிசன் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அலோவேரா இன்க்ளூட் பண்ணாக்கா இது வந்து அதில் இருக்கிற அந்த ஹீட் தன்மையை வந்து பேலன்ஸாக பண்ணும். ஏன் சளி குடித்த ஒரு பர்சனுக்கு வந்து அலோவேரா குடித்தாங்கனாக்கா கூட வருது அந்த மீக்கஸ், அவங்க பாசிபிளி கப உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஆயுர்வேடாவில் 3 இருக்குது இல்லையா, வாத உடம்பு, பித்தம், கபம். வாதம்ன்றது வந்து இடுப்புக்கு கீழேன்னு சொல்கிறப்போ நரம்புங்க, நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் வாத உடம்புக்காரவங்களுக்கு மெயினாக வரும். இந்த வாத உடம்புக்காரவங்களுக்கு நர்வ்ஸை வந்து சீராக்கி விடுறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை வந்து
அலோவேரா. அதே நேரத்தில் வாத உடம்புக்காரவங்களுக்கு வந்து குளுமை ஒத்துக்காது. குளுமையான ஏக்கான்லாம் அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஏக்கான் கீழே. இது வந்து வாத உடம்புக்காரவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். மீமாங் லைக் அவங்களுக்கு வந்து போன் அந்த டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், வலி கொடுக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் ஓவர் குளுமையாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ ஓவர் அதிகமாக அந்த டோசேஜ் போனதுன்னா உடம்புக்கு அவங்களுக்கு வந்து அங்கே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது, டிஃப்ரெண்ட் வேல ரியாக்ட் பண்ணும். கப உடம்புக்காரவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வயிற்றுக்கு மேலே வயிறுக்கு மேலே லங்ஸ், ஹார்ட், மியூக்கஸ் பில்டிங் இந்த இதெல்லாம் லைக் ஃப்ரம் ஹியர் டு ஹியர்லாம். ஸோ